இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 25வது வசனம். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். சீரிய தேசத்தின் படைத்தலைவனான நாகமான் குஷ்டரோகியா இருந்தான். அவனுடைய மனைவியின் பணிவிடைக்கார இஸ்ரவேல் தேசத்து சிறு பெண்ணின் ஆலோசனையின்படி நாகமான் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எலிசாவிடம் சுகம் பெற வந்து அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி சுகம் பெற்றான். நாகமான் எலிசாவுக்கு காணிக்கைகளை கொடுக்க முன்வந்தபோது எலிசா மறுத்துவிட்டான். நாகமான் போன பின்பு எலிசாவின் வேலைக்காரனான கேயாசி பண ஆசை உடையவனாய் நாகமானுக்கு பின் சென்று விருந்தாளிகள் வந்து விட்டதுனால 2 மாற்று வஸ்திரங்களையும் 1 தாலந்து வெள்ளியையும் எஜமான் வாங்கி வரச் சொன்னார் என்று பொய் சொன்னான். 2 மாற்று வஸ்திரங்களையும் 2 தாலந்து வெள்ளியையும் வாங்கி வீட்டிலே வைத்துவிட்டு எலிசா முன்பதாக வந்து நின்றான். எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா கேட்டதற்கு எங்கும் போகவில்லை என்று மறுபடியும் பொய் சொன்னான். உடனே எலிசா, நீ அந்த மனுஷனை நோக்கி சென்றபோது அவன் தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்பி வருகிற போது என் மனம் உன்னுடன் செல்லவில்லையா? பணம் வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் தோப்புக்களையும் வேலைக்காரர்களையும் வாங்குவதற்கு இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்று சொன்ன உடனே உறைந்த பனியைப் போல குஷ்டரோகியானான். கேயாசி பண ஆசை உடையவனாய் இருந்ததுனால தான் பொய் சொல்லி தன்னுடைய எஜமானனை ஏமாற்றினான். இவன் மாத்திரம் பண ஆசை இல்லாதவனாய் இருந்திருப்பானே. ஆனால் எலியாவிடமிருந்து ஆவியின் வல்லமையை எலிசா 2 மடங்கு பெற்றுக்கொண்டது போல கேயாசையும் எலிசாவிடமிருந்து ஆவியின் வல்லமைகளை பெற்றுக்கொண்டு இஸ்ரவேலை வழிநடத்துகிற தீர்க்கதரிசியாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் பண ஆசை அவனுடைய கண்களை மறைத்து பொய் சொல்லி தன்னுடைய எஜமானனை ஏமாற்றி முடிவில் தன்னுடைய சந்ததிக்கே சாபமாக மாறினான். தன்னுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு பதிலாக சாபத்தை கொண்டு வந்த கேயாசியின் வாழ்க்கை நமக்கு பாடமாக இருக்கிறது. பண ஆசை, பொருள் ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் இந்த ஆசையினாலே விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய் பல வேதனைகளை தங்களுக்கு தாங்களே வருவித்துக் கொள்கிறார்கள். பண ஆசை என்கிற தீமை நம்மிடத்தில் இராதபடி நாம் விலகி ஓடி நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கேயாசி போல பண ஆசை உடையவனாயிருந்து ஆசீர்வாதத்தை இழந்து சாபத்தை பெற்றுக்கொண்டது போல நாங்கள் இராதபடி பண ஆசை, பொருளாசை போன்ற தீமைக்கு இடம் கொடுக்காமல் இதற்கு விலகி ஓடி எங்களை பாதுகாத்து கொள்ளத்தக்கதான கிருபை தாங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய நாங்கள் எங்களுடைய பொருளாசையினால அதை இழந்து போகாதபடி எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிக்கும் சாபத்தை கொண்டு வராதபடி காத்து கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.